ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை. இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷ ராசி ஹேங்க்டு மேன், ரிஷப ராசி சன் கார்டு, மிதுன ராசி கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ், கடக ராசி 7 of cups, சிம்ம ராசி கிங் ஆஃப் கப்ஸ், கன்னி ராசி ஃபுல் கார்டு, துலாம் ராசி 4 of pentacles, விருச்சிக ராசி ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ், தனுசு ராசி குயின் ஆஃப் கப்ஸ், மகர ராசி வேர்ல்டு கார்டு, கும்ப ராசி பேஜ் ஆஃப் கப்ஸ், மீன ராசி 7 of pentacles. ஓகே, இப்போது இந்த 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லா கார்டுமே உங்களுக்கு ஃபுல்லாக விசிபிள் ஆகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு பார்த்தோன்னா ஹேங்க்டு மேன் வந்திருக்காங்க. ஸோ ஹேங்க்டு மேன் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி பொறுமை தான் உங்களோட சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சில விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப டிலே ஆகலாம், டிலேவாக நடந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தர விஷயமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, வேலையிலையும் சரி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி உங்களுக்கு அமைதி இன்றைக்கி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோன்னா சன் கார்டு வந்திருக்கு. சன் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே சன் கார்டு ஒரு ஹாப்பி, ஒரு சக்ஸஸ் இதெல்லாம் மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு சன் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றி எல்லாமே இன்றைக்கி உங்களை தேடி வரும். குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள் எல்லாமே அமையும். லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ரொம்ப பாசமான நேரம்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு பண விஷயமா இருக்கலாம், இல்லை வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா, உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களோட முயற்சிகளுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா 7 of cups வந்திருக்கு. 7 of cups சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய சாய்ஸஸ் இருக்கும், நிறைய கனவுகள் இருக்கும், அதே நேரத்தில் நிறைய குழப்பங்களும் இருக்கும். எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு டிசிஷன் இன்றைக்கி எடுக்கிறீங்க அப்படின்னா, எது உண்மை அப்படிங்கிறத தீர விசாரித்து ஆய்வு செஞ்சு அந்த முடிவை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கனவுகளை மட்டும் நம்பாதீங்க, பார்க்குறதெல்லாம் நம்பாதீங்க, ஃபேக்காக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, விசாரித்து தான் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கணும், நல்லா யோசித்து தான் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா கிங் ஆஃப் கப்ஸ். கிங் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி ரொம்ப ஒரு நல்ல அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலிக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கும், ஃபேமிலிக்குள்ளேயுமே உங்கள் மேலே உள்ள அன்பு மற்றவங்களுக்கு இன்றைக்கி அதிகமாக இருக்கும், அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கன்னி ராசி பார்த்தோன்னா ஃபுல் கார்டு வந்திருக்கு. ஓகே, ஃபுல் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு நியூ பிகினிங் இருக்குது, ரொம்ப ஒரு இண்டிபெண்ட்டாக நல்ல ஒரு ஃப்ரீடமை ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ஒரு பயணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி அமையும். அதே மாதிரி புதுசாக ஏதாவது சான்ஸ் வருது, புதுசாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதை ஹோல் ஹார்ட்டடாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதை எந்த வாய்ப்புகளையும் நீங்கள் மறுக்க வேண்டாம், இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா 4 of pentacles வந்திருக்கு. 4 of pentacles சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு பணத்தை நல்லா சேமிக்கணும், சேவிங்ஸ் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பணத்தை சேமிக்கணும், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். கொஞ்சம் பிடிவாத மனநிலையும் இருக்கும், நிறைய விஷயத்தில் ரொம்ப ஸ்டபனாக இருப்பீங்க, ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பீங்க. நிறைய பேர் மேலே டவுட்ஸ் வரும், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் க்ளோஸ் சர்க்கிளில் நினச்சி நீங்கள் பயப்படுவீங்க, சந்தேகப்படுவீங்க. ஸோ அந்த சந்தேகம், பயம் எதுவுமே வேணாம். ரிலேட்டிவ்ஸ்குள்ளே ஒரு பாசத்தை கொடுங்க, அவங்களோட பாசத்தை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு புதுசாக சில சிந்தனைகள் வரும், ஒரு தெளிவு கிடைக்கும். இன்றைக்கி சில உண்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், உண்மைகள் வெளிப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி ரொம்ப நாளாக இருந்த குழப்பங்கள்லாம் வந்து இன்னைக்கு தீரும், குழப்பங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி வேலையிலையும் உங்களுக்கு நல்ல வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை எஜுகேஷனில் இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கல்வியிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. குயின் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு வந்து உங்களோட உள்ளுணர்வு, உங்களோட இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களோட இன்ட்யூஷன் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு அன்பு, பாசம் இது எல்லாத்தையும் உணர்வீங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா நல்லா இன்றைக்கி ரொமான்டிக் டேவாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய ரொமான்ஸ் மொமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை இன்றைக்கி கேளுங்க அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு யூனிவர்ஸ் இன்றைக்கி சொல்கிற மெசேஜ். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு. ஸோ வேர்ல்ட் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து சில விஷயங்கள்லாம் கம்ப்ளீட் ஆகிற ஒரு நாளாக இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரியான எனர்ஜி தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நியூ பிகினிங்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குது. அதே மாதிரி நிறைய சந்தோஷமான தருணங்கள் உங்களை இன்றைக்கி தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி ரொம்ப நாளாக இருந்த ஒரு சைக்கிள் இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. பேஜ் ஆஃப் கப்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கும். புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. பாசமான மெசேஜஸ்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் எதிர்பார்க்காத பர்சன்கிட்டேருந்து சில மெசேஜஸ் வரும். ரொம்ப அன்பு, மற்றவங்களோட பாசம், அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு அழகான எமோஷன்ஸ்லாம் வெளிப்படும். அந்த ஒரு அழகான ஒரு அனுபவத்தை இன்றைக்கி நீங்கள் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோன்னா 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி உங்களோட முயற்சிகள் எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதாவது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கண்டிப்பாக உங்கள் முயற்சிகளுக்கு பலன் இருக்கும், ஆனால் உடனே இருக்காது. பொறுமை தேவை அப்படிங்கிறாங்க. நீங்கள் பொறுமை காக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட உழைப்பை நம்புங்க, கண்டிப்பாக உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, இதுதான் இன்றைக்கி 12 ராசிகளுக்குமான மெசேஜ், யூனிவர்ஸ் சொல்கிற பலன்கள். ஓகேங்களா, மேஷம் முதல் மீனம் வரை இது வந்து ஒரு பொது பலன். இதில் எதெல்லாம் உங்களுக்கு ரீசனேட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக் சைனோட என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை மற்றவங்களும் பயன்பெறுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஐ வில் பி வெரி கிரேட்ஃபுல் டு யூ. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.